அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் துவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தியானை பொற்பதம் பணிந்து வாரீர் பொய் இல்லை கண்ட உண்மை. உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் இப்பொழுது ஒரு ஜாதகத்தில் கடன்களை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய கிரகங்கள் எது என்பதை கும்ப லக்கணத்திற்கு பார்க்க இருக்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எந்த ராசியில் அமைய பெற்றால் கடன் ஏற்படுகிறது, அந்த கிரக அமைப்பால் ஏற்படும் கடன்களை எதன் அடிப்படையில் சரி செய்ய முடியும், அதற்கு வழிபாடு என்ன, கிரக வழிபாட்டால் இதற்கு தீர்வு காண முடியுமா, கடன் குறைவதற்கும் அல்லது முழுவதுமாக கடன் இல்லாத நிலையை ஏற்படுத்த என்ன வழி என்பதை இங்கே பதிவு செய்யப்படுகிறது. கும்ப லக்கணக்காரர்களுக்கு லக்னாதிபதி சனி 12ஆம் அதிபதியாக விரையாதிபதியாகவும் வருகிறது. சந்திரன் 6ஆம் அதிபதியாகவும் பொன்பொருள் ஆவரணங்களை அளிக்கக்கூடியதுமான சுக்கிரன் இந்த லக்கணத்திற்கு பாதகாதிபதியாகவும் அமையப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்திர ராசிக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி ஆவார்கள். இப்போ உங்கள் கும்ப லக்கணங்கிறது சிர ராசின்னு சொல்லப்படும். அதாவது சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இந்த கும்பராசி ஸ்திர ராசி. அப்போ அந்த ஸ்திர ராசிக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதி. பொதுவாக இந்த லக்கணத்திற்கு சனி புதன் சுக்கிரன் இந்த சேர்க்கை பார்வை யோகம் தரும் என்று சொல்லலாம். எந்த ஒரு லக்கண அடிப்படையில் அந்த யோகாதிபதிகள், அதாவது பூர்வ புண்ணியாதிபதி 9ஆம் அதிபதி லக்னாதிபதி 1, 5, 9 அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா, அந்த 1, 5, 9ஆம் அதிபதிகளினுடைய சேர்க்கை பார்வை தொடர்புகள் நல்லதை தரும் என்று கூட ஒரு பொதுவான விதி இருக்கின்றது. அது எல்லா லக்னத்திற்கும் அப்படித்தான். அப்போது இந்த சனி புதன் சுக்கிரன் இந்த கும்பமாக இருந்தாலும் சரி, அது மகரமாக இருந்தாலும் சரி, ரிஷபமாக இருந்தாலும் சரி, துலாம் ராசியாக இருந்தாலும் சரி, கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, அது ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, இந்த லக்கண ராசிகளுக்கெல்லாம் இப்போ நான் சொன்ன லக்கணத்தினுடைய அந்த கிரகங்கள் இந்த சுக்கிரன் புதன் அந்த ராசி அதிபதி 1, 5, 9ஆம் அதிபதிகள் ஒரு நல்ல பலனை தரும் என்பது பொது விதி. ஆனால் இந்த கும்பராசிக்கு சிரராசி, இது கும்பராசி. அப்போ இந்த கும்பத்துக்கு சிரராசியான இந்த கும்ப லக்கணத்துக்கு பாதகாதிபதியாகவும் சுக்கிரன் வருகிறது. அங்கே தான் இங்கே பிரச்சனை. இதை கவனிக்காமல் தான் சில பேர் யோக கிரகங்கள் சேர்கிற பொழுது எப்படி கடனை கொடுத்துரும். அப்போ மகர லக்கணத்துக்கு அதே மாதிரி தான் சுக்கிரன் புதன் சனி யோக கிரகங்கள். ஆனால் எப்படி கடனை கொடுத்துரும்னா, அதே அந்த மகர லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியாக வந்துடுறான் இல்லையா புதன், அவன் யோகாதிபதியாகவும் வர்றான், 9ஆம் அதிபதியாக 6ஆம் அதிபதியாகவும் வந்துடுறான். அதே மாதிரி தான் இந்த கும்பத்துக்கு 5ஆம் அதிபதி புதன், அதே சமயத்தில் கும்பத்துக்கு 8ஆம் அதிபதி புதனாக வந்துடுறானா. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற பொழுது தான் இந்த சேர்க்கையாகப்பட்டது கடனுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. இந்த யோகாதிபதிகளே, அதாவது காரர்களே பாவர்களாக வந்து விடுகிறார்கள் என்பதுதான் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்கு. அப்போது அதன் அடிப்படையில் இங்கே பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கிரன் பொதுவாக 6 கூடியவர்களோடு, பாதகாதிபதிகளோடு, பகை கிரகங்களோடு, விரையாதிபதிகளோடு கூடினால் மிகவும் கேடு கெடுதல்களை உண்டாக்குகிறது. அதைத்தான் இப்படி பாட்டில் கூட சொல்லப்படுகிறது. ஆறினுக்குடைய கோலன் கூடவே பாவியாயில் வேறிய கோலானாலும் மிக்கவும் வருமே ஈனம் கூடிடும் காரகத்தால் கூடிய அவதியெல்லாம் தேரியே கண்டுகொள்வாய் சேதியை உரைத்தோம் யாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 6 கூடிய கோல், அதாவது இந்த சந்திரன் இதுக்கு 6 கூடிய கோலாக வந்துருதா, அது இந்த 8ஆம் அதிபதி புதனுடையோ பாதகாதிபதியுடையோ சேரும் பொழுது கடனை உருவாக்குவதில் வல்லவர்களாக இருக்கிறார்கள். அப்படிங்கிறத அது ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது. அதே மாதிரி இன்னொன்று அந்த 8 கூடையவன் புதன் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அப்போ அதன் தசை புத்தி நடந்தாலும் கூட கடன் ஏற்படுவதும் அதனால் அசிங்கம் அவமானம் உண்டாகுவதும் உங்களுக்கு புதன் யோகாதிபதியாக இருந்தாலும், நான் அதை முன்னாடி சொன்னேன், இந்த கும்பத்துக்கு புதன் 5ஆம் அதிபதி யோகாதிபதி தான், சனிக்கு புதன் நட்பு தான். இருந்தாலும் இதே இந்த லக்கணத்திற்கு அவன் அஷ்டமாவதியாக வர்றான் இல்லையா, அங்கே அப்போ 8ஆம் அதிபதியினுடைய அந்த ஒரு காரகத்தை அது அங்கே வேலை செய்ய, அங்கே அசிங்கம் அவமானம் பிரச்சனைகள் உண்டாக்குவதில் காரணமாக அமைகிறது. அதுக்கும் ஒரு பாட்டில் சொல்கிறான் பாருங்கள், செப்பிய அட்டமாதி திசையுடன் புத்திதனில் ஒப்பிய அட்டமாவதியுடன் ஓதும் கோள்கள் தப்பிய திசைகள் புத்தி சாட்டிட சாமானியம்தான் அப்பள வீணமன்னோர் அவர் திசை புத்தி ஆகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ லாபாதிபதியாக இருந்தாலும் அட்டமாவதி புதனும் உங்களுக்கு கடன் தரக்கூடிய
ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதாவது கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய அமைப்பாக அமைந்து விடுகிறது காரணமாக. அப்போது அதே போல் இந்த 12ஆம் அதிபதி சொல்கிற பார்த்தீங்களா, விரையாதிபதி, அதுவும் அதே தான். 12இல் இருக்கும் கிரகமும் கடனை கொடுக்கும். சனி லக்னாதிபதியாக இருந்தாலும் விரையாதிபதியாகவும் வருகிறார். இது லக்னாதிபதியாகவும் வருது இந்த கும்பத்துக்கு. இதே சனி விரையாதிபதியாகவும் வந்துடுறான் இல்லையா? அப்போது லக்னாதிபதியாக இருக்கிறவன் நமக்கு எடுத்துட மாட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த 12க்குள்ள ஒரு நிலையும் அதை அங்கே கொடுக்கத்தான் செய்யும். அப்போ நல்லதையும் கொடுக்கும். இந்த கடன் சம்மந்தப்பட்டதில் அதுலேயும் இவர் சம்மந்தப்பட்டுருவார். அப்போது லக்னாதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வரக்கூடிய இந்த சனி இந்த லக்கணத்திற்கு சொல்லிய 12இல் தோன்றிய கிரகத்தோடு வல்ல காரகனார் தாமும் வருவல வீணமானால் நல்ல ஜாதகருக்கு அன்னோன் நல் திசை அபகாரத்தில் மெல்லவே திரவியங்கள் வெகு செலவாகும் பாரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இந்த ஜாதகருக்கு 6, 8, 12 அதிபதிகள் கடனை கொடுக்கும் காரகமாக இங்கே அமைந்திருப்பதால் வெகு எளிதில் கடன் பெற வாய்ப்பாக அமைகிறது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வெந்தளல் மிளகை போலும் விடங்கொண்ட மீளை போலும் படங்கொண்ட பாம்பின் வாய் பற்றிய தேரை போலும் கடன் பெற்றான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்பது சொன்னது போல் இந்த கடன் பெறும் பொழுது தான் அவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அதாவது நல்லா இருந்தால் எல்லோரும் வந்துடுவான். அண்ணன், தம்பி, பாசம், மாமன், மச்சான், சொந்தக்காரன், பங்காளி எல்லாம் வந்துடுவான். ஆனால் கெட்டு போனான்னு வைங்களேன், இந்த மாதிரி கடன் பெறுற பொழுது அவன் யாருப்பா, அவன் யார் தெரியாது எனக்கு அப்படின்ட்டுருவான். அதுக்கு ஒரு உதாரணம் கூட உண்டு. அதாவது பொன்னோடு மணி உண்டானால் புலைங்கனும் கிளைங்கனென்று தன்னையும் புகழ்ந்து கொண்டு சாதியில் மனமும் செய்வார். மன்னராய் இருந்தவர்கள் வகைகட்டு போனாராயில் பின்னையும் யாரோ என்று பேசுவார்கள் ஏசுவார்கள் என்று கூட இதுக்கு இந்த இடத்துல அதான் அந்த கருத்தை சொல்லப்படுறது. அப்போ என்ன அப்படின்னாக்க, நல்லா இருக்கிற பொழுது நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு வீடு வாசல் பணம் காரு பங்களா இது மாதிரிலாம் இருந்தால் அந்த நேரத்தில் சம்மந்தமே இல்லாதவங்க கூட, சம்மந்தம் இல்லாமனா யார், நமக்கு தெரியாதவங்க கூட, அதாவது நம்ம ஊர் பக்கத்து ஊரில் இருக்கலாம், அடுத்த வீட்டில் இருக்கலாம், நமக்கு பக்கத்தில் தொழில் செய்யலாம், அவங்க கூட அவர் எங்கள் அண்ணன், அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், அவருக்கு ரொம்ப ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன், நான் எது சொன்னாலும் அவர் தட்ட மாட்டார், எனக்கு வேண்டியவர் அப்படின்னு அங்கே சொல்லிக்கிறோம். அதாவது இந்த நல்லா இருக்கிற ஒரு பேரை சொல்லி அவன் ஒரு பிழைப்பு நடத்துவதற்கோ இல்லை ஒரு இடத்துல அவனுக்கு தேவைக்கு பயன்படுத்திக்கிடுவான். நல்லா இருந்தால் அது யாராக இருந்தாலும் சரி, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, பங்காளிகளாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, உறவுக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அதே ஒரு மனிதன் நல்லா இருந்து கெட்டு போயிட்டான்னு வைங்களேன், அதாவது மன்னராய் இருந்தவர்கள் வகைகெட்டு போனாராயில், இந்த இடத்துல அதுதான் சொல்லப்படுது. அவன் நல்லா இருந்துட்டான், வகைகெட்டு போயிட்டான், நல்லா இருந்தவன் நல்லாலாம் போயிட்டான். அப்போ அந்த நல்லா இல்லாமல் போகிற பொழுது ஒரு சொந்தக்காரனுக்கிட்டேயே தெரிஞ்சவனுக்கிட்டேயே அவனுக்கு வேண்டிய ஆளுக்கிட்டேயே இன்னொருத்தன் கேட்பான், ஏப்பா அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, உங்கள் அண்ணன் தம்பி இல்லைன்னா ஏதோ ஒரு உறவை சொல்லி இது மாதிரி ஆகிட்டார, நீலாம் உதவப்படாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவன் சொல்லுவான், அது யாருங்க அவர் எனக்கு யாருன்னே தெரியாது, அவர் தெரியாது எனக்கு, இல்லைப்பா நீ தானே முன்னாடி சொன்ன உங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லி இல்லைனா சித்தப்பாருன்னு சொல்ல, அப்படி ஏதோ ஒரு உறவை வச்சு நீ தானே சொன்ன அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்வான். அதுதான் மன்னராக இருந்தவர்கள் வகைகெட்டு போனார்கள் பின்னையும் யாரோ என்று பேசுவார்கள் ஏசுவார்கள், அவர் யாரோ எனக்கு தெரியாது அப்படின்றான். அப்போ இந்த கடன்பட்ட நெஞ்சம் இருக்க அந்த இடத்துல அது அவனுக்கு தான் அந்த வழி தெரியும். யாரும் இல்லாமல் போயிடுவான், அந்த நேரத்தில் ஒதுங்கிடுவான் சொந்த பந்தம்லாம். இந்த நிகழ்வுகள் உலகத்தில் இன்றைக்கு 75% இல்லை 90% வரைக்கும் இருக்குது. ஏதோ ஒரு 10% தான் உறவுகளில் ஒருத்தன் கெட்டு போயிட்டாக்க தாங்கணும், தடுக்கணும், பார்க்கணும், உதவி செய்யணும் அப்படிங்கிறது இருக்கே தவிர மற்ற எல்லாருக்குமே இதே நிலை தான். அப்போது இந்த கடன் மட்டும் நமக்கு அறியாமல் உருவாகி வராத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் இந்த கும்ப லக்கணக்காரங்க இருக்காங்கள்ல, கும்ப லக்கணம் சரி ராசியாக இருந்தாலும் சரி, இப்போ நான் அதாவது மேச லக்கணத்தில் இருந்து மீன லக்கணம் வரைக்கும் லக்கண ரீதியாக தான் இந்த கடன்களும் கவலையும் என்ற இந்த சப்ஜெக்டை கொண்டு வந்திருக்கோம். இதை நீங்கள் சில பேர் ராசின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த கணக்கு பார்க்க வேண்டாம். இருந்தாலும் ராசியாக ஒரு வேளை இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு கும்ப ராசியாக இருக்குது, இதில் 75% இந்த நான் சொல்லக்கூடிய பதிவு செய்யப்பட்ட கருத்துக்கள் கண்டிப்பாக நடக்கும். அதில் லக்ன ரீதியாக இருக்கக்கூடிய ஆதிபத்திய கணக்கை வச்சு தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். அதுதான் இந்த கடன்களை அதிகமாக செய்யக்கூடிய 100% செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ராசிக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது குறிப்பாக நீங்கள் இந்த லக்ன ரீதியாக பார்க்கணும். இப்போ இந்த கும்ப லக்கணத்துக்கு ஒரு வேளை வேறு ராசியாக இருக்கலாம், சிம்ம ராசியாக இருக்கலாம்,
மேச ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம், ரிஷப ராசியாக இருக்கலாம், அது வேறு விஷயம். இந்த லக்கணம் கும்ப லக்கணத்துக்கு தான் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா. அது மாதிரி இந்த கும்ப லக்கணக்காரங்களுக்கு பாருங்கள், அது ராசியாக இருந்தாலும் சரி லக்கணமாக இருந்தாலும் சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவங்கெல்லாம் அசிங்கம் அவமானங்களை தாங்க முடியாது, ரோசக்காரர்கள். குறிப்பாக ஒன்று சொன்னால், உதாரணமாக எப்படின்னா, ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒருத்தரை நம்பி இருந்துட்டார், வேண்டியவரை ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அவரை நம்பி இவரை தொழில் ஒப்படைக்கிறாரு. இவர் நாணயமாக வந்து செய்கிறாரு, நாணயமாக எதையுமே செய்து கொடுக்குறாரு, அதுக்கு உள்ள கூலியை கொடுத்துட்றாரு. ஆனால் உங்கள் நேரங்கள் சரியில்லாத பொழுது அதே நாணயமாக நீங்கள் எவ்வளோ தான் இருந்தாலும், அந்த எவ்வளோ தான் அவர் வேண்டியவராக உறவுக்காரராக இருந்தாலும், இந்த நேரம் சரியில்லாத பொழுது ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வந்து உங்கள் மேலே ஒரு பெரிய திருட்டு பட்டமும் ஒரு அவமானமும் நம்பகத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு காரணகாரங்களை ஏற்படுத்தி அசிங்கப்படக்கூடிய, நீங்கள் வெட்கி தலகுடியக்கூடிய, நீங்கள் உண்மையிலே ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடுவாங்க, சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை. ஆனால் அவங்களால தாங்க முடியாது. நீங்கள் அந்த கெடுதலை செஞ்சுருக்க மாட்டீங்க, அந்த கெடுதலுக்கு அவங்க காரணமாக இருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிடும். இதுதான் இங்கே உள்ள நிலை. இது வேறு ராசிக்காரங்களாக இருக்காங்கன்னு வைங்களேன். குறிப்பாக மேச ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க, இவங்கெல்லாம் இருந்தாக்க ஓரளவுக்கு அதை சமாளிச்சிருவாங்க. எப்படின்னா, சரி நீ இப்படி சொல்லிட்டியா, சரி ஆமாம் நான் அப்படித்தான் செய்வேன், என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கூட நெஞ்சை நிமித்தி ஒரு தைரியத்தோடு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த கும்பராசிக்காரனும் கும்பலக்கணக்காரனும் இந்த துலா ராசிக்காரனும் துலா லக்கணக்காரன் இருக்கான அந்த இடத்துல தன்னை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கூட, ஏன்டா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற அளவு கூட ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய நிலை கண்டிப்பாக உருவாகும் உங்கள் மனநிலை. ஏன்னா மான ரோசம் ஈனம் வெக்கம் எல்லாம் இவங்களுக்கே மொத்தமாக குத்தகை எடுத்துக்கிட்ட மாதிரி இவங்க அந்த நிலையை கையாளுவாங்க. அப்படிங்கிற பொழுது சொல்லு பொறுக்காதவர்கள், வீண் பழியை சுமப்பதற்கு உள்ள தாங்கக்கூடிய சக்தி இல்லாதவர்கள் என்று கூட சொல்லலாம். இதுதான் இந்த இடத்துல முக்கியமாக இந்த கும்பலக்கணக்காரங்களுக்கும் துலாலக்கணக்காரங்களும் நாம் சொல்லலாம். சரி, இந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த கடன் ஏற்படும் பொழுது இந்த நீளெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத அந்த உதாரணம் கூட நாம் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக கும்பலக்கணத்திற்கு சனி சந்திரன் இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை பார்வைகளால் கடன்களை உருவாக்கும். சனி சாரத்தில் சந்திரன் இருந்தாலோ சந்திரன் சாரத்தில் சனி இருந்தாலோ இந்த 2 கிரகங்களும் கேதுவுடன் தொடர்புகள் இருந்தாலோ கடனை ஏற்படுத்துகின்றன. அடுத்து இந்த சனி சுக்கிரன் தொடர்புகளும் இந்த லக்கணத்திற்கு கடனை தரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. காரணம், சனி லக்கணாதிபதி ஆனாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி விரையாதிபத்தியம் பெறுவதால் லக்கணத்தின் முழு சுவரான சுக்கிரனோடு சனி தொடர்பு கொள்ளும்போது எளிதில் நம்ப வைத்து மோசம் செய்யக்கூடிய நிலை ஆகிறது. ஏன்னா அவன் லக்கணாதிபதி விரையாதிபதி ஆகிடுறான். இந்த சுக்கிரன் யோகாதிபதி பாக்கியாதிபதி இந்த லக்கணத்துக்கு. ஆனால் அவர் இந்த சுக்கிரன் இதுக்கு பாதகாதிபதியாக வந்துடுறாரு, யோகாதிபதியாக வர்றாரு, பாதகாதிபதியாக வந்துடுறாரு. அப்போ பாதகாதிபதி விரையாதிபதி நம்ம சேர்ந்தாக்க இந்த கடன் வருது. நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒரு குறிப்பிட்டு சொல்கிறோம் காரண காரியங்களை. அதுதான் இந்த நிலை. சுக்கிரனும் சனியும் சேர்ந்தால் இந்த நிலை ஏற்படும். அதே போன்று புதன் சனி சேர்க்கையும் கடன் பெற வைக்கும். புதன் லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதியானாலும் அஷ்டமாபதியாக வருவதால் 1, 5, 8, 12 தொடர்புகள் ஜாதகரை கடனாளி ஆக்கும். இந்த லக்கண சுவர் சுக்கிரனாக இருப்பதால் இதற்கு குரு பகை கிரகமாக உள்ளதால் குரு சனி புதன் சுக்கிரன் சந்திரன் தொடர்புகள் கடனை ஏற்படுத்துவதற்கான முக்கிய காரணமாக அமைகிறது. இதுதாங்க இங்கே முக்கியமான காரணமே. இப்பொழுது இந்த கும்ப லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி சந்திரன் 8ஆம் இடமான கன்னியில் அஸ்த நட்சத்திரத்தில் உள்ளது. இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், 6ஆம் அதிபதி சந்திரன் 8ஆம் இடமான கன்னியில் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. சனி 2ஆம் இடமான மீனத்திலும் புதன் சுக்கிரன் மகரத்திலும் குரு கடகத்திலும் இடம்பெற்றுள்ளன. சந்திரனுக்கு சனி பார்வையும் புதன் சுக்கிரனுக்கு குரு பார்வையும் தொடர்புகள் உள்ளதால் இந்த ஜாதகர் கடன் பெற்றுள்ளார். பிறந்த கால குரு மீது கோச்சார கேது பயணிக்கும்போது கடன் அதிகமாகிவிட்டதால் தன்னிடம் உள்ள காலி மனையை விற்று கடனை அடைத்தார். அதாவது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஜாதகர் இந்த அமைப்பு உள்ள நிலை இருப்பதால் இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டு விட்டது. இப்போ இந்த லக்கணத்திற்கு இங்கே அமையப்பெற்ற கிரக அமைப்பு மட்டும்தான் என்பதல்ல, இப்போ இவருக்கு தான் இந்த மாதிரி அமைஞ்சிட்டது. இந்த லக்கணத்துக்கு இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த கடனை கொடுக்கும்.
அப்படிங்கிறது இல்லை. இந்த கிரக தொடர்புகள் வேறு எந்த இடங்களில் இதே மாதிரி பார்வை, சேர்க்கை, நட்சத்திர சார தொடர்புகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த லக்கணத்திற்கு எந்த இடத்தில் இருந்தாலும் இது போன்று கடன்கள் கொடுக்கலாம். கடனை அந்த கிரகங்கள் ஜாதகருக்கு கொடுக்கலாம். கடன் கொடுக்காது உங்களுக்கு கடனை ஏற்படுத்தி விடும். அதுதான் இங்கே உள்ள விஷயம். இது போன்ற கிரக அமைப்புள்ளவர்கள் உரிய கிரக வழிபாடு செய்வதும் உங்கள் யோகாதிபதியான கிரகத்தை வலுப்படுத்துவதும் கடன்களை குறைக்கலாம். நமது நேயர்களுக்கு ஏரானை காவிலுரை எண்ணானை கன்றளித்த போரானை கண்டுதனை போற்றினால் வாராத புத்தி வரும், பத்தி வரும், புத்திர சம்பத்தி வரும், சக்தி தரும், சித்தி வரும், வெற்றி வரும் தானே என்று சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.